மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 66வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 66வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 66வது வசனத்தை. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரின் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற போது பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே அந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பேதுருவை இப்பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, சேவல் கூவுறதற்கு முன்பாக நீ என்ன மறுதலிப்ப அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவன் இல்ல நான் செத்தா கூட உங்களோட சாவேனே தவிர கண்டிப்பா உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் அவ்வளவு உங்க மேல நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவரை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பேதுரு ஆண்டவருக்கு என்ன நடக்குது, என்னதான் ஆண்டவரை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறதற்காக அவன் போகும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த யூதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அந்த ஒரே மாதிரி ஆடைகளை அணிந்திருப்பாங்க. பொதுவாக அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயானா நம்ம பப்ளிக்கா இருக்கிற சிலரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய போட்டோஸ் யூடியூப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய மீடியாக்கள்ல போடுறதுனால ஓ இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆண்டவருடைய சீடர்களும் எல்லாரும் கொஞ்சம் ஒரே மாதிரி ஏறக்குறை இருக்கிறதுனால அதை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவ்வளவு கூட்டத்தின் நடுவுலையும் அங்கே ஒரு ஸ்திரீ, அங்கே இருந்தவர்கள் பேதுருவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் மறுதலிக்கிறான். இல்ல நான் கிடையாது, அவரை யாருன்னே தெரியாது. அவரை மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியவும் பண்ணவும் தொடங்கினான். ஆனா ஃபைனலா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா, நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. கலிலேயன் என்ற பேரை இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஆண்டவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசுற பேச்சு, உன் பேச்சு முறை, உன் ஸ்டைல் எல்லாம் எதுக்கு ஒத்திருக்குது அப்படின்னா அந்த கலிலேயனுக்கு ஒத்திருக்கிறதுனால நீ கலிலேயன், உன் பேச்சு உன்னை காண்பித்து கொடுக்கிறது. சோ இதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, ஆண்டவரோட இருந்து ஆண்டவரோட நடந்து அந்த 33.5 வருடத்துல 3.5 வருடம் ஆண்டவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகளில் ஆண்டவரோட பேசி, ஆண்டவரோட ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை பார்த்து பழகி நான் நம்புறேன், இவன் ஒருவேளை பயந்து போய் ஆண்டவரை மறுதலிச்சாலும் அவருடைய குணம் மொத்தமும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. சோ நான் அடுத்ததாக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற மிகப்பெரிய ஜெப குறிப்பு, என்ன ஜெப குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே என்னிடத்தில் உங்களை பிரதிபலிக்கிற குணம் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் உங்களை பிரதிபலிக்கணும், எங்க போனாலும் உங்களை பிரதிபலிக்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது அவங்க கேட்கணும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா, நீங்க ஊழியம் செய்கிறவரா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை அப்படி கேட்கிற அளவிற்கு உங்க வாழ்க்கை முறை இருக்குதா? உங்க ஸ்டைல் இருக்குதா? உங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குதா? இல்லைன்னா உங்க பேச்சு இருக்குதா?
இல்ல முதல்ல முன்னாடி காலத்துல எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்கிற அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு உலகம் இருந்துச்சு. ஐயோ கிறிஸ்தவங்கன்னா சினிமா பார்க்க மாட்டாங்கப்பா, கிறிஸ்தவங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, பொய் சொல்ல மாட்டாங்கப்பா, அவங்க திருட மாட்டாங்கப்பா, அவங்க ஓவரா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்கப்பா, அவங்க தாழ்மையா இருப்பாங்கப்பா, அவங்க உண்மையா இருப்பாங்கப்பா. பலவிதமான ஆயிரக்கணக்கான நல்ல பேர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ வருகிற காலங்களில் இப்ப நாட்கள் தாண்ட தாண்ட பாத்தீங்க அப்படின்னா எது போயிருச்சு அப்படின்னா கிறிஸ்தவர்களும் எல்லார போல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு மாறி போய்விட்டார்கள், தள்ளப்பட்டு விட்டார்கள். மீடியாக்கள்ல இன்னும் எல்லாம் நிறைய உபதேசங்கள் மாற்றம் வந்துருச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா, தப்பு இல்லை, உன்னை ஆண்டவர் ஏத்துக்குவாரு, நீ எப்படி வேணாலும் வாழலாம்ப்பா, ஆண்டவர் உன்னை ஏத்துக்குவாரு, என்னென்னமோ சொல்லி 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 இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த வரைமுறையை நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுட்டாங்க. சோ இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதுக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட குணத்தோட இல்லாம இருக்கலாம், நீங்க ஆண்டவரை பிரதிபலிக்கிற குணம் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. டாடி, நான் எங்க போனாலும் உங்களை பிரதிபலிக்கிற ஒரு குணத்தை எனக்கு தாங்கப்பா. என்ன பார்க்கிறவங்க என்னிலே உண்மை காணட்டும்பா. இதோ ஆண்டவருடைய பிள்ளை. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அவங்க கேரக்டர்ல வச்சு கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஒவ்வொரு டீ கடையிலேயே போய் உட்காந்து பேப்பர் வச்சுட்டு இருப்பாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தை தவிர வேற எதுவுமே வராது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் பயங்கரமான கோவக்காரரு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் கோவமே பட மாட்டாரு. எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி பயங்கரமா. அதான் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படியே ரட்சிக்கப்படும் போது அந்த மனுஷன் டோட்டல் அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுறான். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ள நமக்குள்ள பார்க்க முடியலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ ஆண்டவருடைய பிள்ளையை வாழ விரும்புறீங்களா? இந்த லாக்டவுன் ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு காரணம் அதான். நீங்க யாரை போல மாறும்படியாகனா, ஆண்டவரே உங்களை பிரதிபலிக்கிற ஒரு குணம் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. என்னை காண்கிற அத்தனை பேரும் யாரை காணணும் தெரியுமா? எனக்குள்ளே உம்மை காணணும்ப்பா. நீங்க யாராவது ஆசைப்படுறீங்களா? நீங்க யாராவது விருப்பப்படுறீங்களா? உங்களை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சணும். சார் நீங்க கிறிஸ்டியனா சார்? ஒரு வித்தியாசம். நீங்க கிறிஸ்டியனா சார்? இது ஒருவேளை இதுக்கு முன்பாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே போலவே இப்பொழுதும் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் நிச்சயமா ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சவுலாக இருக்கும்போது அநேகரை துன்புறுத்தினான், அநேகரை பயமுறுத்தினான். ஆனா அவன் சவுலாக இருந்து பவுலாக அவன் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அவன் கேரக்டர் முழுசும் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே என்னிடத்தில் உம்மை பிரதிபலிக்கிறவனா என்ன மாற்றுங்க, பிரதிபலிக்கிறவனா என்ன மாற்றுங்க, பிரதிபலிக்கிறவனா என்ன மாற்றுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய இந்த ஊழிய காலங்களில் அநேக இடங்களில் இந்த சாட்சியை இந்த ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறேன். சே பாருங்கப்பா, ஆமா நீங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க அப்படி சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன், உங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்க தாழ்மையை வச்சுட்டே கண்டுபிடிச்சிட்டேன். பெருமைக்காக சொல்லல, அந்த மாதிரி நிறைய பேர் நம்மை பார்த்து சொல்லுகிற காலம் சீக்கிரமா வரட்டும். ஜெபம் ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. தகப்பனே உங்களை நான் பிரதிபலிக்கணும்ப்பா, உங்களை நான் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே, உங்களை நான் பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. எப்படி தேவனுடைய சீடர்களை அவங்க வெளியே போகும்போது இதோ இவர்கள் தேவனோடு நடந்தவர்கள், இவர்கள் தேவனோட இருந்தவங்கன்னு கண்டுபிடிச்சாங்களோ அதே போல எங்களையும் அவங்க கண்டுபிடிக்கிறதற்கு அப்படிப்பட்ட ஒரு குண மாற்றம், அப்படிப்பட்ட தோற்ற மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா,
நிறைய இடத்துல நாங்க எங்க சாட்சியை கெடுத்துட்டோம், நிறைய இடத்துல எங்களுடைய வாசனையை நாங்க கெடுத்துட்டோம். ஆனா இனி இந்த உபவாச ஜெபத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் எங்களுக்குள்ள வரப்போகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றி அப்பா, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.